அண்மைச் செய்தி கன்னியாகுமரியில் சுரைக்கதி சபரிவர்மன் அடித்து கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் உறவினர்கள் தற்பொழுது மறியலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஐக்கு வழக்கு விசாரணையை மாற்றக்கோரி குமரி 4 வழி சாலையில் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சபரிவர்மன் கொலை வழக்கு தொடர்பாக உறவினர்கள் அந்த பகுதியில் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். போதைப்பொருள் விற்றதாக கடந்த 9ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்ட சபரிவர்மன் கடந்த திங்கட்கிழமை அன்று உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக உறவினர்கள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது குடும்பத்தினர் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் உள்ளார். மணிகண்டன், வணக்கம். கன்னியாகுமரியில் சபரிவர்மன் கொலை வழக்கு தொடர்பாக அவருடைய உறவினர்கள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக அஸ்வினி. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த தென்தாமரைக்குளம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த அந்த நபர் சிறையில் இருக்கும்போது அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து இன்று 4வது நாளாகவும் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிறை கைதி உயிரிழந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இதனால் அவரை அடித்து கொலை செய்ததாக தலைமை வார்டன் ஜெகன், வார்டன் சிவகுமார் மற்றும் திருவுடை நம்பி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த சிறையில் சிறை கைதிகளாக இருந்த 8 பேரும் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த கைதிகளானவர்கள் விஷ்ணு, சாரதி, ஜெகன், சரத், பெருமாள், சேதுராம், அஜித், அரவிந்த் என்ற குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய அந்த கைதிகளால் அடித்துக் கொல்லப்பட்டதும் ஊர்ஜினமாக தொடர்ந்து அவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இறந்தவருக்கு நீதி வேண்டும் என கூறி அவரது உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று அவரது சொந்த ஊரான ஈத்தங்காடு பைபாஸ் சாலையில் அவரது அக்கா மற்றும் அவரது மனைவி, உறவினர்கள், அந்த ஊர் மக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மாலை ஆரம்பித்த போராட்டமானது இரவு வரையும் தொடர்ந்து வருகிறது. இதனால் அங்கு போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் பயங்கரமாக அங்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து மாற்றம் நடந்துள்ளது. தொடர்ந்து அவர்கள் தங்கள் அந்த மேலும் உள்ள போலீஸ் காவலர்களையும் அடித்துக் கொண்ட காவலர்களையும் கைது செய்ய வேண்டும். அதே போன்று இறந்த சபரிவர்மனின் மனைவி அவங்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். அரசு தரப்பிலும் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் ஆட்சியர் தலைமையில் அவருடைய பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஆனால் பேச்சுவார்த்தை உடன்படாதை தொடர்ந்து இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுசீந்திரம் அருகே ஈத்தங்காடு பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான அந்த வியாபாரி, ஒரு பெட்டிக்கடை வைத்திருந்த வியாபாரி சபரிவர்மன் அந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்றதாக கடந்த 9ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் திங்கட்கிழமை காலை அவர் உயிரிழந்தார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதன்படி நீதிபதி தலைமையிலான குழுவினர் அந்த உடல் பிரேத பரிசோதனை மற்றும் உடலில் காயங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு 19 காயங்கள் அந்த இறந்த உடலில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பாக 3 காவலர்கள் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் அவருக்கு சபரிவாசனின் மனைவிக்கு அரசு நிரந்தர வேலை வழங்க வேண்டும், சபரிவர்மன் மரணத்திற்கு தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்று அந்த மறியல் போராட்டமானது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போராட்டத்திலிருந்து பின்வாங்காமல் இந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட்ட ஏராளமான அந்த சாலையில் அமர்ந்து இருப்பதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோட பதற்றமான சூழலும் ஏற்பட்டு வருகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். மேடம் வெயிட் பண்ணுங்க மேடம். Ya